அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான 2025 ஜனவரி மாத பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம முதலாவது ராசியான மேஷ ராசிக்கு ஜனவரி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொடக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான கிரகங்கள் யாருன்னா குரு, அவர் தனஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலம். அதே போல் சுக்கிரன் ரொம்ப முக்கியமான பிளானட்டு. ஏன்னா அவர் தான் தனஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிறது 11ஆம் வீட்டில். அப்போ 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 2 கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அது பவர்ஃபுல்லான தன யோகம் சொல்லுவாங்க. ஆனால் இது டெம்பரரி. ஏன்னா இது உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோச்சார பலன். அப்போ என்ன நடக்கிறது, ஜனவரி மாதம் நல்ல லாபகரமான மாதமாக இருக்குது. உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோரிங்ன்றது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் வீடுன்றது உங்கள் குடும்பத்தை குறிக்கிது, ஃபேமிலி. அதனால் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவோம்ல, லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு தன்மையை சொல்கிறார் சுக்கிரன். ரெண்டு கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதியில் புதன் 9ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இது ஓரளவுக்கு நன்மை தான் செய்யும். ஏன்னா புதன் பெரிய அளவுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். அவர் ஒரு திரிகோண ஸ்தானமான 9ல் வர்றது பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனால் அதனால் நன்மைகள் செய்யவும் மாட்டார். அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்றைக்குமே நன்மை தான் அது. ஆனால் மற்றபடி புதனில் 6க்கு உடையவன் இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்னென்னா நமக்கு தன வரவு சரியாக இருக்குது, அதுக்குரிய செலவுகளும் சரியாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு டியூ கட்டணும் அப்படின்னாலும் ஒரு மாதிரி அதெல்லாம் இந்த காலத்தில் சுலபமாக கையாண்டு இருப்பீங்க. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம், ஒரு நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய ஒரு மாதம் ஜனவரி. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பண்டிகை காலங்கள், சங்கராந்தின்றோம், பொங்கல்ன்றோம், இதெல்லாம் இந்த காலத்தில் வரும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வாழ தமிழ் மக்கள் எல்லோருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாதம். இது நிறைய லீவ் வேறு வருது. நிறைய ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், சுபிட்சங்களை தரக்கூடிய மாதம். நம்ம சொல்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. இந்த தை பிறக்கக்கூடிய காலம் இது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப நல்லபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் அமைகிறது. இதில் இன்னொரு முக்கியமான சில பிளானட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, சனி பகவான் 11ஆம் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறார். 11ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது 2ஆம் இடத்தக்கூடிய சுக்கிரன் அவரோடு சேரும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, அது நீச்சஸ்தானமாக இருக்குது. 4ஆம் வீடு அங்கே வக்ரம் வரும்போது, நீச்சத்தில் வக்ரம்னா உச்சம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி உச்சம் எல்லாம் இல்லை, அது அட்லீஸ்ட் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அளவு பலத்தோடு இருக்குது. அப்போ என்ன முக்கியமான விஷயம், செவ்வாய் நன்றாக இருக்கிறார், சனி நன்றாக இருக்கிறார், தனம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். அப்போது நான் ஒரு புது வீடு கிரக பிரவேசம் பண்ண போகிறேன், அருமையான மாதம். நான் வீடு ஒன்று மாறி புதுசாக போகிறேன், அருமையான மாதம். நான் வீடு ஒன்று புக் பண்ணி இருக்கேன், நல்ல சாய்ஸ் புக் பண்ணுவீங்க. நான் வீடு ஒன்று வாங்கி இருக்கேன், நிச்சயமாக வாங்கலாம். அதுதான் புக்கிங்ன்றது. இது இல்லை இன்னும் பெரிய அளவு கமிட்மெண்ட்டோடு வாங்குகிறேன் அப்படின்னா, லோன் எதுக்கு வேணும், பேங்க் அதுக்காக ஃபினான்ஷியல் அதுக்கு லோன் சாங்ஷன் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கும். அப்போ குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், உங்கள் ஸ்டேட்டஸில் ஒரு மாற்றம், மனசில் ஒரு சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இது ஒரு அற்புதமான மாதம் தான், டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ
பொங்கல் அது வரைக்கும் ஒரு காலம், அதுக்கப்புறமா வந்து சங்கராந்தின்னு சொல்கிறோம், அப்புறம் அந்த மாதத்துக்குடைய இரண்டாம் பகுதின்னு சொல்கிறோம் இல்லை, அதாவது ஜனவரி 15க்கு அப்புறமா இரண்டாம் பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால், இந்த மாதம் இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூரியன் 10ஆம் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். அதாவது மகர ராசியில், அதான் மகர மாதம் மாதம் மகர ராசியில் சூரியன் வருது உங்கள் தொழிலுக்கு மேன்மைன்னு அர்த்தம். அப்போ நான் புதுசாக தொழில் தேடுறேன், நல்ல ஜாப் வந்து கிடைக்கும், இருக்கிற தொழிலில் சில முடிவுகளை நான் எடுக்க பார்க்குறேன், அது நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மேன்மையான ஒரு மாதமாக வருது. முதல் பகுதியும் சிறப்பாக இருக்குது, இரண்டாம் பகுதியும் சிறப்பாக இருக்குது. இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி 29ஆம் தேதி வாக்கில் சுக்கிரன் மீன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்போ அவர் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலம். அப்போது இந்த கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, சில உருப்படியான நல்ல செலவுகள், இப்போ தான் ஒரு கார் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், இல்லை ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து சுபவிரயம் பேர். அப்போ நல்ல பண வரவு, அதனால் வரக்கூடிய சுபவிரயங்கள் இவ்வளத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாதமாக, சிறப்பான மாதமாக, வெற்றியை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஜனவரி மாதம் 2025 கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். முதல் பகுதியில் நம்ம மேஷ ராசியை பார்த்தோம். கடக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் சில முக்கிய மாற்றங்கள் அப்படின்றது, அதில் சுக்கிரன் தொடர்ந்து 8ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். 11ஆம் வீட்டில் குரு இருப்பது மிகப்பெரிய விசேஷம். அப்புறம் 8ல் சனி இருக்கிறார் அப்படின்றது கொஞ்சம் தொல்லை தான், இருந்தாலும் சுக்கிரன் போய் அங்கே சேருவது நல்லது தான். அதோடு இல்லாமல் உங்கள் ராசியில் தொடர்ந்து செவ்வாய் இருக்கிறார், ஆனால் வக்ரமாக இருப்பது நன்மை. அதனால் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சில குறிப்பிட்ட செலவுகள் இருக்கும், அது தடைப்படாமல் நடக்கும். அப்போ அவுட்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்து இருக்குது, ரைட். அப்போ வந்து இன்ஃப்ளோவும் வேணும். அதுக்கு ஏன்னா 11ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டை பார்க்கிறேன். அதனால் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து 10,000 சம்பாதிக்கிறேன், கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கு எனக்கு செலவு இருக்குது. அதுபோக இந்த இந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் ஒரு 4,000 ரூபாய்க்கு மேலே செலவு இருக்குது. அப்போ 2,000 டெபிசிட்டாக இல்லை இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் 12 வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த விஷயங்களில், அதாவது இன்கமிங்கில் நல்ல ஒரு இது இருக்குது. அதனால் டெஃபிசிட் எதுவும் இல்லாமல் வண்டியை ஓட்டுவீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது பெரிய ஸ்கேலில் இருக்கலாம், சின்ன ஸ்கேலில் இருக்கலாம், ஆனால் வந்து டெஃபிசிட் எதுவும் இருக்காது, உங்களுக்கு பற்றாக்குறை எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமான நல்ல சூழல்கள் எல்லாம் நிலவக்கூடிய ஒரு காலம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் கையில் பணம் தங்காது, நிறைய செலவாயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். வீட்டில் ஒரு அமைதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே வந்து சொல்லலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சில பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது, இந்த ஜனவரி மாதம் 2025. நல்ல உயர்வை சொல்கிறது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏன்னா 9 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். நமக்கு மூத்தவர்களால் நன்மை, நமக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரியவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஏதாவது எதிர்பார்க்குறாங்க, அப்போ செய்யலாம் அப்படின்னா, சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்வீங்க. அவங்களுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும், வீட்டிலுடைய பெரியவர்களுடைய அனுகூலம். அது மட்டும் இல்லாமல் உதவிகள்லாம் வந்து எதிர்பாராத விதமாக கிடைக்கும். அவருடைய ஆசி மட்டும் இல்லை, பெரியவர்களுடைய உதவியும் அனுகூலமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் இறங்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அப்போ அதனுடைய ஒரு ஆரம்பம் எப்படி சோட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பெருசாக கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ பட்சி சொல்கிறது, இந்த பட்சி சொல்கிறத இப்போது வந்து, அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து செயல்படலாம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம நிலைமை கெட்டு போய் சில அவமானங்களை
நீங்கள் பார்க்கலாம். அப்படி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பலாம். அதெல்லாம் வந்து அஷ்டம சனி நடக்கும் பொழுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயோ வந்து முடிஞ்சிடுச்சு, பிரேக் போட்டாச்சு. அற்புதமான ஒரு காலகட்டம் இனிமேல் வரப்போகிறதெல்லாம். வைப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அப்போதான் இந்த ஒரு காலகட்டத்தில் 7ஆம் வீட்டிற்குள்ளே சூரியன் வருகிறார். மகரம் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 7ல் சூரியன் இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி உறவில் அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். சுமூகமாக சில விஷயங்களை நீங்கள் வந்து கையாளணும். எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் நீங்கள் பாஸாக இருக்கீங்க, வீட்டில் வந்து கணவனாக இருங்கள். உங்கள் மனைவியாக இருந்தால் சரி. நாங்கள் எல்லாம் வந்து என்ன பரம்பரை தெரியுமா, நாங்கள் எல்லாம் வந்து எப்படி நடந்துப்போம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆணவமெல்லாம் நீங்களும் கைவிட்டணும். இந்த ஆணவம் தான் வந்து உங்களுடைய பிரச்சனை. கடகராசி பெண்களாக இருந்தால் வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபாக தான் நீங்கள் இருக்கணும், பாஸாக நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வேலை பளுவை வந்து வீட்டில் வந்து இழக்காதீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கும். அவருக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது, நல்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேறும். அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயமான மாதம். இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால நல்ல ஒரு மாதமாக இது திகழும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம 4 ராசிகளுக்கான ஜனவரி மாதம் 2025 பலன்களை பார்த்துட்ருக்கோம். ஆஸ்ட்ரோ சயின்ஸ் வெல்ம் யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் முதல்ல மேஷம் மற்றும் கடக ராசிக்கான ஜனவரி மாதம் 2025 பலன்களை முதல்ல பார்த்துட்டு இருந்தோம், முதல் 2 பகுதியில். இப்போ நம்ம 3ஆம் பகுதிக்கு வரோம், அதாவது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்க பொழுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய புதன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஒரு ராசியில் ரொம்ப நாள் இருப்பார். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி ஜனவரி 5 தனுசு ராசிக்குள்ளே வராரு. 20 நாள் தான் தனுசு ராசியில் இருப்பார். 25ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே போகிறாரு. ரொம்ப அதிவேகமாக அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. புதன் என்பவர் யார்? உங்கள் ராசிநாதன். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிநாதனுடைய அவருடைய சொல்கிறதெல்லாம். அப்போ இந்த வழக்கத்தை விட வேகமாக ஒரு செயல்பாடு இருக்கும். இந்த மாதம் நிறைய விஷயங்கள், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ்னு நிறைய இருக்கும். பேசுகிற தொழில் கூட நீங்கள் வந்து ஏன்னா மிதுன ராசி முதல் நாளே வந்து இது பேசுகிற தொழிலாக இருந்தீங்கன்னா நிறைய பேச வேண்டி வரும். நிறைய பேரை மீட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த மாதத்தில் வந்து சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து வேலை பளு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையிறது. இதில் முதல் 15 நாட்கள் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, அப்போ பெரும்பாலும் புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வரார். அதே நேரத்தில் குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நல்லது என்ன காரணம்னா, 12ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா ஒரு விஷயத்தில் அவர் வந்து பாதகாதிபதி, அவர் 12ல் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவையில்லாமல் குறிப்பாக வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. குறிப்பாக பொங்கல், அதுவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு 2 பேரும் திரும்பி நிற்காதீங்க. அளவோடு பேசுங்கள், வளமோடு வாழுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, கம்ப்ளீட்டாக கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பம் என்பது 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் போகும் பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு சேத்திரங்களுக்கு போகிறது அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பெரியவங்களுடைய ஆசைகள் எல்லாம் கிடைக்கும். 3வது குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக, குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து டேஞ்சர் மார்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மாதம் இது.
ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ஒரு காலகட்டம். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், மனசில் சந்தோஷம், சரி இவ்வளவு எல்லாம் இருக்குது கையில், பைசா வந்து நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு நல்ல வந்து முதலீடுகள் வந்து வந்து இது பண்ணுற வரையும் நிறைய பேர் வந்து ஆக்டிவாக இருப்பீங்க. டூரிசம் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம். இடம் விட்டு இடம் மூவ் பண்ணுவீங்க. ராசிநாதன் எவ்வளவு விரைவாக செயல்படுறது போல் நீங்களும் விரைவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சில முக்கியமான நபர்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். முக்கியமான இன்டர்வியூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை போய் ஒரு வாட்டி பார்த்தாலும் யூ மே மேக் தெம் ஹாப்பி. அதனால் வந்து உங்களை வந்து பார்த்தவர்களுக்கு பார்த்த உடனே பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா பேசுகிறாரு, இப்படி உங்களை பற்றி உயர்ந்த அபிப்பிராயங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, கோர்ஸாக இருக்கலாம், அது ரொம்ப ஒரு ப்ரீமியம் காலேஜாக இருக்கலாம், எல்லாம் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஒரு ஐயம் இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் செயல்படலாம், ஐயப்பாடு இருக்கும். இப்போ 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். அதனால் மகர மாதம், தை மாதம் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அப்போ சூரியன் செல்வது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் சூரியன் போகும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது என்னென்னா, 8ஆம் வீட்டிலிருந்து சூரியன் பார்க்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு. அப்போ வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். பொறுமை, நிதானம் தேவை. சில நேரங்களில் நமக்கு டக்குன்னு கோவம் வரும். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு, அதெல்லாம் ஒன்று இருக்கும். ரெண்டாவது, எனக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சுப்பா, நான் யார்கிட்டையும் பேச போகிறதில்ல. இது சில நேரங்களில் உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்களையும் ஏற்படுத்தலாம். அது பெரும்பாலும் பேக் பெயின், நீ பெயின் போன்றவெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலம், சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது, உங்களுக்கு அமைய இருக்கிறது. மிதுன ராசினியர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் அமோகமாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். முதல் பகுதியில் நாம் வந்து மேஷம் மற்றும் நம்ம மிதுனம், கடகம் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கான ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது ரிஷப ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி ஜனவரி 2025 நேர்களுக்கு குறிப்பாக இந்த வருடம் பலனில் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இப்போ இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது பெரிய ஒரு வித்தியாசங்களை எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. அது பாட்டில் ஸ்மூத்தாக போகும். பெரிய பிரச்சனைகள் நான் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் ஸ்மூத்தாக போகும். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரம் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறார். புதன் சஞ்சாரம் ஆகிறது 8ஆம் வீட்டில் ரொம்ப நல்ல விஷயம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தன வரவு என்பது சிறப்பாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்லது. ஏன்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார், எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் 12ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ மனசில் அசாத்திய தைரியம், அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சரி. நம்ம ஊரில் வந்து குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன வார்ன் பண்ண அப்படின்னா, அவன் பார்த்திங்க அப்படின்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்வாங்க. பீச்சுக்கில் வந்து அங்கே போய் ஒரு அஜாக்கிரதையாக இருக்கிறது, அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அஜாக்கிரதையான காலகட்டம் இது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். 12ஆம் வீட்டுக்குரியவர் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் பாட்டுக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரத்த காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தவிர்க்க முடியாமல் போயிடும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும். ஆனால் மனோவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேகமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வந்து ஆனால் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வேகமாக இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்புறம் வந்து ஈவன் உடல் உறுப்புகளை நீங்கள் வந்து இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட போயிடலாம். அதனால் வந்து அஜாக்கிரதையாக இருக்காதீங்க தயவு செஞ்சு. ரிஷப ராசினியர்கள் குறிப்பாக பார்த்தோன்னா மாணவர்களும் இளைஞர்களும் தான் இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால் வந்து
உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம். குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேகத்தை எல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் கட்டுப்படுத்தினால்தான் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் பெரிய உயர்வுன்னு சொல்ல, ஆனால் பெரிய தாழ்வும் இல்லை, பெரிய உயர்வும் இல்லை. ரொம்ப சமநிலையாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் இதில் பிரச்சனை எதுவும் வராது. அதனால் வந்து குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதனால் அவர் வந்து பார்க்கக்கூடிய இடம் 5, 7, 9. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் திருமண தடைகள் எல்லாம் ஏற்பட்டு திருமணத்திற்கான நாள் ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம். இதெல்லாம் வந்து அமோகமாக நிறைவேறும். நன்மைகள் அமோகமாக நிறைவேறும். வீட்டில் ஒரு ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் எல்லாரும் சேர்ந்து கூடுற காலம் வந்து அப்போ இருக்கும். அப்போ நீங்களும் வந்து ஷியர்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ரொம்ப ருசி பிரியராக இருப்பீங்க. எப்போவுமே வந்து ஃபுட் அப்படின்னு வந்து ஸ்டைலாக சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபுட் பிரியர்கள் நீங்கள். அப்போ இந்த மாதமெல்லாம் வந்து வந்து நிறைய இடத்துல நல்ல நல்ல மூக்கு பிடிச்சி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம். என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஏஜ் இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் வயசானவர்களாக இருந்தால் ஃபுட்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன வந்து தேவையில்லைன்னு தள்ளி வைங்க. பெரியவர்களாக இருந்தால் இந்த மாதம் வந்து எந்த சேதாரமும் இல்லை, நல்லா இருப்பீங்க. நல்ல மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும்.